இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் மகோற்சவ பெருவிழா அளவட்டி கும்பலாவள பிள்ளையார் கோயில் சந்திரசேகர பெருமாவுடைய விசுவாச வருஷ மகோற்சவ பெருவிழாவாகும். இந்த மகோற்சவ பெருவிழா ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் பௌர்ணமியை அந்ததியாக கொண்டு, அதாவது பௌர்ணமி தினத்திலன்று தீர்த்தம் வருமாக போல 10 நாட்கள் கொடியேற்றத்துடன் 10ஆம் நாள் தேர் திருவிழா, 11ஆம் நாள் தீர்த்த திருவிழா, 12ஆம் நாள் பூங்காவத் திருவிழா என்று சொல்லி இவ்வாலயத்தில் வெகு சிறப்பாக தொன்று தொட்டு நடைபெற்று கொண்டுள்ளது. இவ்வாலயம் மாருதப்பிரவிய வெள்ளியால் கட்டப்பட்டது என்று புராண கதையெல்லாம் சொல்லுகின்றது. அது எப்படி என்று சொன்னால், மாருதப்பிரவிய வெள்ளி மாவட்டரங் கந்தசாமி கோயில் அதை ஸ்தாபித்த போது அவருக்கு சரியாக அந்த குதிரை முகம் நீங்கவில்லை. அப்பொழுது மாருதப்பிரிய வள்ளிக்கு யாரோ சோதரன் சொன்னார்கள், நீ 7 பிள்ளையார் கோயிலை ஸ்தாபித்து கொண்டால் உன்னுடைய குதிரை முகம் நீங்கும் என்று சொல்லிவிட்டார்கள். அதன்படி 7 கோயில் கொல்லங்கல்ட்டி பிள்ளையார் தொடக்கம் அப்படியே 7 கோயில்கள் பிள்ளையார் கோயில்கள் மாருதப்பிரிவுகளால் ஸ்தாபிக்கப்பட்டது. அதில் நடுநாயகமாக இருக்கிறது கும்பலாவளை விநாயகப் பெருமானது ஆலயமாகும். இந்த ஆலயம் பரம்பரை பூசகராக ராமலிங்க ஐயர் முருகையர் அவர்களது பரம்பரை குருக்கள் மாறால் பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இங்கு நிர்வாக சபை என்று சொல்வது தர்மகர்த்தாக்கள் சபை தான் இங்கு இருக்கின்றார்கள். தொண்டர் சபையும் இருக்கின்றார்கள். தர்மகர்த்தாக்கள் சபையில் கீழ் தொண்டர் சபை இயங்கிக் கொண்டு ஆலயத்தின் திருவிழாக்கள் மகோற்சவங்களை வெகு சிறப்பாக அவர்கள் நடாத்தி வருகின்றார்கள். தர்மகர்த்தாக்கள் சபை ஆலயத்தில் நிதி, அதாவது மக்களிடம் நிதிகள் பெற்று ஆலய வெளியுண்டியல்கள் காணிக்கைகள் என்பதை பெற்றுக்கொண்டு வெளி நிர்வாகங்களை சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். ஆலய பூசகர்கள் உள் வருமானத்தை கொண்டு 4 நேர பூஜைகளை வெகு சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். இங்கு 7 பிள்ளையாரோடு ஒப்பிடும் பொழுது கும்பலாவள பிள்ளையாருக்கு வெகு தலைவரலாறுகள் மிக கூடுதலாக இருக்கின்றது. முன்னொரு காலத்தில் ஆலய குருக்களவர்கள் ஒரு அடியாரம் போய் இளநீ வேணும், ஆலயத்துக்கு அவசியத்துக்கு வேணும் என்று கேட்ட பொழுது அந்த அடியார் இளநீ தெரியலாது அப்படி என்று சொல்லி மறந்து விட்டார். அடுத்த நாள் பார்த்தால் அந்த இளநீ தென்னை மரத்தில் 2 பக்கமும், ஒரு பக்கம் பச்சை இளநீர், ஒரு பக்கம் செவ்விள நீராக மாறி அற்புதமாக இருந்தது. அப்பொழுது அடியார் பிள்ளையார் என்னை எப்படி சோதித்து விட்டார் என்று சொல்லி வேண்டிய அளவு இளநீரெல்லாம் கொடுத்து ஆலயத்துக்கு அந்த அபிஷேகத்துக்கு உதவி செய்தார். அப்படி நிறைய புதினங்கள், நிறைய வரலாற்று புதுமைகள் ஆலயத்துக்கு உண்டு. மிக சிறப்பாக இப்பொழுது விசுவாச வருட மகோற்சவம் நடைபெற்று கொண்டுள்ளது. இன்று 7ஆம் திருவிழா நடைபெற்று இப்பொழுது ஆலயத்தினுள்ளே விநாயகப் பெருமான், சிவன் அம்பாள், முருகப்பெருமான் அவர்கள் ஆலயத்தினுள்ளே உள்ள வசந்த மண்ட இருப்பிடத்துக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அடியார்கள் கூட்டம் ஆலயத்துக்கு மிக மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கும்பலாவளை விநாயகப் பெருமானும் அடியார்கள் குறைகளை தீர்த்து அவர்கள் வேண்டிய வரங்களை அளித்து எல்லோரையும் நன்றாக வாழ வைத்துக் கொண்டார்கள். சர்வே ஜனாக சுனோத சமத்து மங்களானி பவந்து.